SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். குடியுரிமை இல்லை, சூர்யாவின் மேடையில் கண்கலங்கிய ஈழத்து பெண்ணின் சாதனை. சிறுபான்மை சமூகங்களின் பிரச்சினைகளை புறக்கணிக்கும் அரசாங்கம். ரிசார்ட் காட்டம். நாட்டு மக்களை நிகழ்ச்சியில் ஆழ்த்திய அனுரர். இப்படி ஒரு எளிமையான ஜனாதிபதி. நாடாளுமன்றில் கடும் குழப்ப நிலை. விமலின் கருத்துக்கு எதிராக கத்தோலிக்க திருச்சபை கண்டனம். தமிழக வெற்றிக் கழகம் தொடர்பில் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ள விஜய். தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். இந்தியாவில் தஞ்சம் புகுந்து அகதிகள் முகாமில் தங்கியிருந்த ஈழத்தமிழ் பெண்ணொருவர் அந்நாட்டில் சட்டத்திறனியாக உள்ளார். இந்தியாவில் குடியுரிமை கூட பெறாத ஃபர்ஷானா என்ற இந்த பெண்ணின் இந்த சாதனை ஈழத்தமிழர்கள் மட்டுமன்றி உலகத் தமிழர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தென்னிந்திய திரைப்பட நடிகர் சூர்யாவின் அகரம் ஃபவுண்டேஷன் வழங்கிய நிதியுதவியின் கீழ் இந்த பெண் தனது கடின உழைப்பு மற்றும் முயற்சியால் பட்டப்படிப்பு முடித்து சட்டத்திறனி ஆகியுள்ளார். இது தொடர்பில் குறித்த பெண் தெரிவிக்கையில், 1980களில் எனது பாட்டி உள்ளிட்ட என் குடும்பத்தினர் இந்தியாவுக்கு வந்துவிட்டார்கள். நான் ராமேஸ்வரத்தில் தான் பிறந்தேன். சில நாட்களின் பின்னர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முகாம் ஒன்றுக்கு எங்களை அழைத்து சென்றார்கள். பாடசாலை படிப்பை முடித்த பின்னர் குடியுரிமை இல்லாததால் பட்டப்படிப்பு படிப்பதற்கு இந்திய அரசாங்கம் அனுமதி அளிக்கவில்லை. இருப்பினும் அகரம் ஃபவுண்டேஷன் வழங்கிய நிதியுதவியின் மூலம் படித்து பட்டம் பெற்று சட்டத்திறனியாகியுள்ளேன் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் உள்நாட்டுப் போர் நடந்த காலப்பகுதியில் நாட்டை விட்டு பல இலங்கை தமிழர்கள் இந்தியாவில் தஞ்சம் புகுந்தமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்துக்கு கொண்டுவரப்பட்ட எந்தவொரு சிறுபான்மை சமூகங்களின் பிரச்சினைகளும் தீர்க்கப்பட்டதாக வரலாறுகள் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் கிஸ்புல்லா சமர்ப்பித்த ஓட்டமாவடி எல்லை பிரச்சினையை தீர்ப்பது தொடர்பான பிரேரணையில் உரையாற்றிய போதே ரிசாட் இதனை கூறியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், சிறுபான்மை சமூகங்களின் பிரச்சினைகளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து தீர்வு காண முடியாது. எந்த அரசாங்கமானாலும் எமது சமூகங்களின் பிரச்சினைகளை தூண்டிவிட முயற்சிக்குமே தவிர தீர்த்து வைக்க முயற்சிக்காது. கடந்த கால அனுபவங்கள் ஊடாக நாங்கள் புரிந்து வைத்துள்ள உண்மையே இது. ஓட்டமாவடி பிரதேச சபையை எமது கட்சியை வென்றிருந்தது. எனினும் எங்களை ஆட்சியமைக்க விடாமல் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கூட்டு சேர்ந்து ஆட்சியமைத்துள்ளன. இவ்விடயத்தில் ஏற்பட்ட புரிந்துணர்வு போன்று ஏனைய காணி பிரச்சினை மற்றும் கல்வி பிரச்சினைகளில் ஏன் இவர்களால் ஒன்றுபட முடியாது? மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள தமிழ் முஸ்லிம் சமூகங்களின் முரண்பாடுகளை பேசி தீர்க்க முடியும். கல்முனை வடக்கு பிரதேச செயலக விடயத்தை இழுத்தடிக்க வேண்டியதில்லை. சமூக தலைமைகள் இணைந்தால் இதையும் இலகுவாக தீர்க்கலாம் என்றார். இலங்கையின் ஜனாதிபதிகளில் சமகால ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மிகவும் மாறுபட்ட ஒரு தலைவராக மக்கள் மத்தியில் பிரபல்யம் அடைந்துள்ளார். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஒருவரின் செயற்பாடுகளில் இருந்து மாறுபட்டு மக்களை கவர்ந்த ஒருவராக செயற்படுவதாக சமூக வலைதளங்களில் பலரும் தெரிவித்துள்ளனர். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் போது ஜனாதிபதியின் செயற்பாட்டினை அடுத்து இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. சிற்று 2025 கலை நிகழ்ச்சி நேற்று கொழும்பு தாமரை தடாக அரங்கில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. மாற்றுத்திறனாளிகளின் அழகியல் திறமைகளை தேசிய மட்டத்துக்கு கொண்டு செல்வதற்காக சமூக சேவைகள் திணைக்களத்தால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது விருது வழங்கும் போது மாற்றுத்திறனாளி ஒருவருடன் புகைப்படம் எடுக்கும் போது அரசு தலைவர் என்ற நிலையை கடந்து முட்டிக்காலில் அமர்ந்திருந்து திறமையாளரை மகிழ்வித்துள்ளார். கடந்த காலங்களில் எந்த ஒரு ஜனாதிபதியும் இவ்வாறான பணிவினை வெளிப்படுத்தி மக்களுக்கான அரசு தலைவர் என்பதை வெளிப்படுத்தவில்லை என பலரும் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்றத்தில் கடுமையான குழப்ப நிலை நிலவியது. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து நாடாளுமன்றத்துக்குள் கடும் கூச்சலிட்டு வருவதால் சபை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. சபை கட்டுப்பாடு கொண்டுவர சபாநாயகர் முயற்சித்த பொழுதும் பலர் எழுந்து கூச்சலிட்டதால் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உரையாற்ற முடியாத நிலை ஏற்பட்டது. அர்ஜுன ராஜகருணாவுக்கு பேசுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு தொடர்ந்தும் கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தினர். சபாநாயகர் கடும் தொனியில் பேசியும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூச்சல் குழப்பத்தை நிறுத்தவில்லை. அச்சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எழும்பி நின்று விளக்கம் தெரிவித்த போதும் சபாநாயகர் அவரை பேசவிடாமல் நிறுத்தினர். தொடர்ந்து கூச்சல் குழப்பத்தில் சபை நடவடிக்கை முன்கொண்டு செல்லப்பட்டது. நேற்று ஜனாதிபதி நிதியத்தின் புலமை பரிசில் பெற்று வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை மேற்கொண்டது தொடர்பில் ஹர்சன ராஜகருணாவுக்கு விளக்குவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்ட போது அவர் குறித்த விடயத்துக்கு அப்பால் சென்று கருத்தை தெரிவித்தார். அதையடுத்து சபாநாயகர் அவரை நிறுத்தியதால் ஏற்பட்ட கூச்சல் குழப்பம் தொடர்ந்தது. பின்னர் சபாநாயகர் பிரதி சபாநாயகருக்கு சபையை பாரப்படுத்தி வெளியேறி சென்றார்.
தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச அண்மையில் தனியார் ஊடக அலைவரிசையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு தெரிவித்த கருத்து தொடர்பில் கத்தோலிக்க திருச்சபை எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளது. ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்த கத்தோலிக்க திருச்சபை இதனை கூறியுள்ளது. கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் பாதிரியார் சிரில் ஹாம்னி பெர்னாண்டோ கூறுகையில், ஈஸ்டர் தாக்குதல் நடந்த நாளில் கர்தினால் வரலாற்றில் முதல் முறையாக ஆராதனையில் கலந்து கொள்ளவில்லை என்று விமல் வீரவன்ச கூறியது தாக்குதல் குறித்து கர்தினாலுக்கு தெரியும் என்பதை தெளிவாக காட்டுகிறது. விமல் வீரவன்சவின் கூற்று முற்றிலும் தவறானது என்றும், ஜனாதிபதி ஆணைக்குழுவில் சாட்சியமளிக்கும் போது முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ முதலில் பொய்யான அறிக்கை வெளியிட்டார். இருப்பினும் ஹரின் பெர்னாண்டோவை மேலும் விசாரித்த போது அந்த கூற்று தவறானது மற்றும் ஆதாரமற்றது என்றும் அவர் ஒப்புக்கொண்டார். விமல் வீரவன்சவின் தொடர்ச்சியான தவறான அறிக்கைகள் சமூகத்தை தவறாக வழிநடத்தும் தொடர்ச்சியான முயற்சியின் விளைவாக தெரிகின்றது. கருத்து சுதந்திரத்தை பயன்படுத்தி தவறான அறிக்கைகளை வெளியிடுவது சட்டவிரோதமானது என்று வலியுறுத்தியுள்ளார். உலகச் செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறும் என்று கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு இந்தியா விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள சாலையில் கிராமத்தில் கடந்த ஆண்டு நடைபெற்றது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் வருகின்ற 25ஆம் தேதி நடாத்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. போலீஸ் தரப்பில் மாநாடு நடைபெறும் தேதி 25ஆம் தேதியை தொடர்ந்து 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வர இருப்பதாகவும் அதற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டியதிருப்பதால் மாநாடு நடைபெறும் தேதியை மாற்றியமைக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இந்நிலையில் வருகின்ற 2வது மாநில மாநாடு 21ஆம் தேதி நடைபெறும் என்று கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியுரிமை இல்லை, சூர்யாவின் மேடையில் கண்கலங்கிய ஈழத்து பெண்ணின் சாதனை. சிறுபான்மை சமூகங்களின் பிரச்சினைகளை புறக்கணிக்கும் அரசாங்கம், ரிசார்ட் காட்டம். நாட்டு மக்களை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியானுர இப்படியொரு எளிமையான ஜனாதிபதி. நாடாளுமன்றில் கடும் குழப்ப நிலை. விமலின் கருத்துக்கு எதிராக கத்தோலிக்க திருச்சபை கண்டனம். தமிழக வெற்றிக் கழகம் தொடர்பில் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ள விஜய்.